வெல்கம் டு ரேபிட் மென்ஸ் தமிழ் சேனல். கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுப்பு. இது குறித்து எதிரான வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதில் பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் சென்னையில் உள்ள அரசு உதவி பெறும் மகளிர் கல்லூரி காலியாக இருந்த 64 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை என கூறி 5 உதவி பேராசிரியர்களின் நியமனங்களுக்கு தமிழக கல்லூரி கல்வி இயக்குநரகம் ஒப்புதல் அளிக்க மறுத்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உதவி பேராசிரியர்கள் மகேஸ்வரி, மேனகா உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதி சி. குமரப்பன் முன்பு இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தன. அப்போது மனுதாரர்கள் தெரிவித்ததாவது: பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது குறித்து எந்த தகவலும் இல்லை. 2001ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட எங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்புதல் வழங்க மறுத்து உத்தரவு பிறப்பித்தது சட்டவிரோதமானது. இந்த உத்தரவை ரத்து செய்து எங்களுக்கு நியமனக்கு ஒப்புதல் வழங்க கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் இன சுழற்சி முறை மற்றும் தமிழ் வழியில் பயின்றோருக்கு முன்னுரிமை என பணி நியமனத்தில் உரிய நடைமுறைகள் முறையாக பின்பற்றவில்லை. நியமனங்களுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்த உத்தரவை எதிர்த்து சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் தான் வழக்கு தொடர முடியும் என வாதிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதங்களை ஏற்றுக்கொண்ட குமரப்பன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதில் பார்த்திங்கன்னா, இந்த வழக்கை கல்லூரிகள் தான் தொடுக்க வேண்டுமே தவிர மனுதாரர்கள் நியமிக்கப்பட்டவங்க தொடுக்க முடியாதுன்றதை தெரிவித்து வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதில் நியமனத்தின் போது தமிழ் வழியில் பயின்றதற்கான எந்த ஒரு வழிவகைகளும் பின்பற்றப்படவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரி கல்வி இயக்ககம் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுத்துள்ளது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.